மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர், தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான AL ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்கார், கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏலே அப்படி ஆள் இப்போ நல்லா செக்க சலுப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? வெளில நீங்கள் இப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்காரு? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் ஊதுவாரம் பார்த்தா, இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமா தட்டுங்கனாக்க நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னாக்க, இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்கன்னாக்க, கோயம்புத்தூர்ல நம்ம R.V. உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தருவாரு. அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க, யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசு சாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு. அது யாருன்னா யாரு இல்ல, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு. ஏன்னா நீ இவ்வளவு பேசிய நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன், என் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க 350 பேர் படம் பார்ப்பாங்க, நல்லா கை திட்டாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்றேன். R.V. உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை போகட்டும். நன்றி நன்றி நன்றி. வெந்து தனிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை தேவையில்லை. அது ஆர் விவேகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. அதனால் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருங்க. அப்படியே ராசி அழகப்பன் அண்ணன் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய மனசாட்சி. இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படிங்கிறது எடுத்து சொல்லிட்டாரு. தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி, சூரியன் பவர் அப்படி. ஏன்னா கமலஹாசன் மனசாட்சி அப்படி தான் பேச முடியும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவார். இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்தருக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகேயா, மழலை. இவரை ஹீரோவா வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குனருக்கும் வந்திருக்கிறாரு. அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறது அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை. மக்கள் நம்மளை பற்றி பேசணும். அதாவது ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுகிறார் இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி அந்த படம் தரும். 80களில் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவருடைய முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய கரையாக நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளவு கட்சி, எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்கு. நான் சரி இங்கே வந்து ஊனம் வரசனம், ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசுல குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன். மனசுல நல்ல மனசு உள்ளவன், எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ இருக்கும், நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜாவோட துணிச்சலை நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியால் கூட சொன்னார், திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்கு, அதனால இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்கு. திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்க மாட்டார். ஒரு குருக்களோட ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், அது நம்பிக்கை சித்தாந்தம், அது சமதர்மம், அது சமூக நீதி. இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்த்துக்கள். ஆர் விஜயகுமார் அவர்கள் வந்து கரெக்டாக
இளையராஜா பாராட்டினார். நம்ம படங்களில் வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும், நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும், நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன், சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்துப்பட்டு ஒரு பாட்டு கிட்டு வச்சு படம் ஹிட்டான போதும் வசூல் தான் போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞர்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனால் ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க, ஜாதி ஒழிக்கிறதுக்கு, இந்து மதி அழிக்கிறதுக்கு. ஜாதியில் படத்தில் நம்ம தான். இன்னொரு படத்தில் பெரியார்லாம் காட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை காட்டினார், எம்ஜிஆரை காட்டினார். ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்கிறான், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்திகன் ஆக்கிட்டான். அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர், அவர் தான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர், கடவுள் கும்புற முட்டான்னு சொல்றவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்க அடக்கிட்டாங்க? பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலா அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்ப பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியாருக்கு பண்ற துரோகம். தயவு செய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்பாடுத்த அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன், அவர் நாத்தியம். பெரியார் சாமி இல்லை, அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில நம்ம மாட்டுக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்க? அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சென்டர் வாங்க, நாடு நாசமா போகும். மாணவர்கிட்ட ஜாதி சென்டர் வாங்குறதே கேடு. ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, மதம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக விண்ணப்பம் பேர், அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி எல்லாம் வரும். தசி ஜாதி தூக்குங்கிறேன், ஜாதி சென்டர் ஜாதி தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ, யாருக்கு ஜாதியை விட்டு சலுகைகள் தேவைப்படுதோ
அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க. முடிச்சுல நான் எனக்கு என் பிள்ளைங்க ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி பண்ண மாட்டேன். அப்ப எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை. பொருளாதார ரீதியாக பின்தங்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி சான்றிதழ் கொடுத்து அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க. யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபில்அப் பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியா இருக்கும். நீ இப்போ இந்த ஆசிரியர்கிட்டையும் ஜாதியும் கேட்டா எங்கேயும் முடியும். அப்போ மாவட்டம் ஜாதியை கேட்கறது, ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது. அப்ப இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்து ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது. அரசியல் இல்ல, அரசியல் ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரையுலகில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை என்ன சொன்னா, யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி வெறியன்றானுங்க. எவன் ஜாதி இருக்குங்கிறானோ அவனை சமூக நீதிங்கிறானுங்க. ஜாதி எப்படி பேச முடியும்? நான் இன்னைக்கு ஏழு ராஜா ஜாதி வேணாங்கிறாரு, ஜாதியை தூக்கி மிதிங்கிறாரு. இவர் வந்து என்னன்னா ஜாதி வெறியன். ஏன் ஜாதி தான் உசத்தி, ஏன் ஜாதி தான் அப்படின்னு ஜாதியை பேசுறவங்க ஜாதி வெறியர்கள். முதல்ல சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும். யாரும் பேசலாம் போடாதீங்க. எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதிது இல்லையா? பாலு தேவர் அப்படிம்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க பட்டமா? ஒரு அறை. அதோட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? இதுவே எத்தனை விஷயங்கள் உண்ணா அப்படின்னு தம்பியில பாச சொல்லலையா? ஜெமினி கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர். அவர் ஒரு சமூகத்தை, அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேர்வாரு, தாழ்த்தப்பட்ட மக்களோடு போய் சேர்ந்துருவாரு. இதனாலேயே அப்பா வெளியே போட்டுருவாப்ல. கருத்து எல்லாமே சொல்லி பாரதியா சொல்லியிருக்காரு, வாரசி சொல்லியிருக்காரு. கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தா முடிச்சு தோல் முடிச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கனுக்காக எடுத்திருக்காரு. ஆனா இது நம்மால் இன்னொரு படங்க, ஒரு முடிவெற்ற பையன், அதான் பாக்கியராஜ், ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார். கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதியில் தூக்கி போட வைப்பார். அதாங்க சமூக நீதி. அது ஜாதி தூக்கி போடுறது. இப்படி எத்தனை படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனை வந்திருக்கு. இப்போ சொல்றது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு, ஜாதி ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் ஒளியும் ஒளியும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். இது நடித்த விக்ரம் கதாநாயகன், ஸ்ரீஹரி, அப்புக்குட்டி, மியூசிக் டைரக்டர் ரவி பிரியன், அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷியனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக, வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடார் நிற்க வைப்பாங்க. ஓட் பெல்ட், ஓட்டு வங்கி அது பண்ணிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானும் இப்ப பேச்சாளர்லாம் கூட்டு போனேன், எனக்கு குணாச்சு நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா அவங்க ஜாதி பாக்குறாங்களா? இல்ல. அது எப்படின்னா 500 ரூபாய் ஹராம் கா பைசா அப்படி உருதுவா தாங்க பேசுனேன். அடே 500 ரூபாய் பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துக்கிட்டு முஸ்லீமான
எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறோம். திமுக தான், சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சரியமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க. இந்த சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதம் இல்லை. கத்தனார் அண்ணாவுக்கு தான் ஒரு ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அண்ணன் கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதம் இல்லை, கதறாரு. போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாரு, கதறாரு. அந்த சமூகம் வீணா போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்கரை அடிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க மாறுது. விசச்சாரோட மோசமானது ஒலி, டாஸ்மாக் ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கான். அவனு கூட அடிக்கிறான், பான்பரா கடி. சாராயத்தை விடுங்க. சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது கிட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்துல வாங்க கொடுத்த தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பேன், நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு அடிச்சு அதிங்க அவனுக்கான இல்லப்பா, இப்படியே ஏமாத்த கூடாது. இதான் சும்மா ஒரு நாட்டு கட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணல, அந்த ஹீரோயினி இங்க துபாய் யாருமே இல்லை. நான் இங்க காட்டு கத்திட்டு இருக்கேன். இன்னொரு பொண்ணை காமிச்சாதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினி. நியாயமே இல்லை. நீங்களாம் இப்படி ஏமாத்த கூடாது. இது முள்ளமாரி தேர்தல் இப்படித்தானே வந்தோம். முள்ளமாரி அதை கேட்கணும் சார். நீங்க வாழ்த்திட்டு போறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து. நாடே கேக்குதா இல்லையா? அப்படி உள்குத்து இருக்கு. இப்ப திமுக ஓபனா சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க. டேய் வாங்க, நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம். நீ வாக்குச்சீட்டுல நடத்து. ஏன் சொல்லல? உன் பருப்பு அங்கே வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்க செட்டப் பண்ணி இங்க பண்றேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியகாந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும். அதே முட்டாளா தான் ஆகிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழ் பிரச்சனை தீரப்போறது இல்லை. தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்லை. கடிதம் எழுதுவாங்க, நீட் இன்னமும் பிச்சு அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான். அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு வர கட்டி மண்டை குழந்தை ஒரு 4 பேரை வர வச்சுக்குவாங்க. டிபேட் தான் நீட் அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளதான் இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்றாங்க பாருங்க. எந்த பிரச்சனை தீருதா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில ஏதோ வருது. இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான், காவேரி தண்ணி வர போறதில்லை, முல்லைப்பெரியாறு வர போறதில்லை, பாளையத்தில் தண்ணி வர போறதில்லை. இவனை இந்த சாராயத்தை வித்து போச்சு, இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் இப்ப பாராட்டுறதை சொல்றேன்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப செந்தில்நாதே அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரால் தான். 2 படம் அவர் இருக்கும். சரத்குமார் சார் ஒண்ணு, இன்னொரு புது பையனோட ஒண்ணு, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு
ஆமா, அவரும் பண்ணாரு, அவரும் பண்ணாரு. என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க. ஆனா அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடல. நான் என்னதான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்ல டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசியாளர் பண்ணி ஒரு குணா, கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அழியாம அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயக்குனர் இருக்காங்க, அவங்களை பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்யலாம்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்ட மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. தொடப்பு கட்டையில் அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு வேண்ட வரேன். பேரரசு அவர்களே நன்றி, செம்மேன பாபு அவர்களே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமா, அது சூரிய கொடுமை இல்லப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. இப்ப அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன், அதுல ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது. யாரும் 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயில்ல நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தது செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிகைக்காரங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல. அந்த 4 பேருக்கு தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? மைய காமிச்சு, விரலை காமிச்சு, லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல. அவ்வளவு இயலாம அந்த வேளாண் வெயில வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டம் கொடுக்கல? நல்ல பாயிண்ட். இல்ல, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு போனேன்னு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். என்னைக்குமே அப்படித்தான், மெஷினுக்கு வரைக்கும் தான். அது அநியாயம் நடத்தப்படுறதா இல்லையா? ஒரு ஓட்டு போட என்ன செத்து போனா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்து ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளவு லட்சம் கோடி பண்றீங்கல்ல, கூப்பிடுறீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி 400 200 உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே மெஷின் 40 இதை திறந்தால் 50 அப்பெல்லாம் இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் ஒரு ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள். ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் இப்போ கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் 2000 4000 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா. அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்கீங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தை வச்சிருக்கவன் அவன் எப்படி வேலைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி
அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா, பொங்கல் அது இது பொங்கல் இதுதான் விழாவா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கூட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்களை ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். என் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மோடு வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் மட்டும்தான். ஸோ இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் என்னை நேசிப்பவர்கள் நான் நம்புறேன், மனப்பூர்வம் நம்புறேன். குறிப்பா ஒரு கலைத்துறைக்குள்ள வரும்போது எந்த அடிப்படை ஞானமும் இல்லாம தான் உள்ள வருவோம். சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கத்துக்குவோம், சிலருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நம்ம கத்துக்குவோம். அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் இருந்து 6ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையை கூட்டு போவேன். கூட்டு போறப்போ சீரியல்லாம் பார்த்து பாரு புதிய வகுப்புகள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டாங்க. புதிய வகுப்புகளா? அந்த வயசுல எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி, புதிய வகுப்புகள் படம். யாருங்க டைரக்டர்னா பாரதிராஜ் சார். அப்போ நெஞ்சில விதித்த விதை நம்மளோட இயக்குனராகணும். ஆனா அந்த விதை போட்டவர்கள் எல்லாம் என்னால சந்திக்க முடியாம போயிடுச்சு. காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்து வரப்பட பார்த்தீங்கன்னா சுத்தி பெரிய மதிய கோட்டை சுவர், அவங்க உருவாக்குறவங்க மற்ற உருவாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்தில் கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவங்க எல்லாருமே நான் வந்து பணியாற்றிருக்கேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பாரதி சார் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரிய சொல்றேன் சார், ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். எக்ஸலன்ட். அப்ப நீங்க தொழில் கத்து வந்திருக்க சிசியா, நீ எல்லாத்தையும் கத்துக்கோ, நான் கத்துக்கணும் அவசியம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழிலை ஒப்பிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா பெஸ்ட் டைரக்டர் சந்தான பாஸ் சார் என்னை பொறுத்த வைக்கும். ஸோ அப்பேற்பட்டவர்கள் வந்து ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியின் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸா நான் நினைக்கிறேன். கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவாசல் எழுதுறப்பா அவர் தான் சிறந்தவர், நல்ல நடிக்கிறப்பா அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரவாயில்ல வச்சு வர 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 இவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுக்கு அவங்க ஓடு அப்படி ஊன்றி பண்ணவர் தான் பார்த்திபன் சார். புதிய கதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சோம். அவர் எந்த கதை பண்ணாலும் பார்த்திபன் சார் ஹீரோ பண்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அவரை வச்சு நான் படம் பண்ணி முடிவு பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைகள் படம் பண்ணும்போது நான் கமல் சார் தீவிர விஷயம் பிள்ளைகள் படம் பார்க்குறப்போ ரவி சார் ஒளிப்பதை பார்த்து இவரை வச்சு நம்ம படம் பண்ணு நினைச்சேன். ஸோ எல்லாமே நம்ம அந்த முதற்படம் நினைக்காத நாள் இல்லை. பார்த்திபன் சார், தேவயானி மேடம் இவங்க எல்லாருக்குமே நான் கண்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை இயக்குநராகிய ஐசரி கணேசன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான ஒரு கலைஞர். அந்த படத்தில் தயாரிப்பாளரும் அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி டேர்ன் ஆயிருக்கும். அவர் இருக்கிற ஒப்படைச்சதே அது சரியா வரல. அதில் பேசப்பட்ட ஒரு படம் இன்னைக்கும் படம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க. இன்னைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்க படம் அதே மாதிரி தீக்குச்சி. என்னோட படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோட தான் இருக்கும். நம்ம அப்படிதான் வளர்ந்தோம். கலைஞர், புரட்சி தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கள்ளக்குறிச்சியில கலாச்சாரம் எடுத்து 40 பேர் செத்து போயிட்டாங்க. யாரும் பொறுப்படுத்த முடியும்? அந்த குடும்பம் அழகா நிற்குது. அந்த மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாக அவங்க பார்த்துருக்காங்க. இப்பதான் எனக்கு தந்தையாக்க தாயா தெரியுறாங்க. ஏன்னா சினிமாவை காப்பாற்ற பொறுப்பு இருக்கு நான் நம்புறேன். ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டைரக்டர் சொல்லிடலாம், ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியா தான் இருக்கு. ஆனால் வெளியீட்டு சிறுவை கொண்டு வர ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொறுப்பெல்லாம் தொழில் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ
அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுப்பு வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த படம் வந்து சூரியனும் சூரியன் அது வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான். இப்ப எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதின்னு ஏன் ஜாதா வசதி ஓன் ஜாதா வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில், அதுக்கு பெரிய பிரச்சனை. எதாவது தூண்டி அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. நம்மளே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரியன் சொல்ற இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்றவங்க சரி, படம் பார்க்கறவங்க சரி, அடுத்த காட்சி என்னங்கிறத யோகிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. அந்த கதை வந்து மக்களுக்கான கதைகளாக மக்கள் போராளிகளை நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, முத்தரசன் யாவை ஒத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் சாரும் ஒத்துக்கிட்டாரு. மன்சூர் சாரை பொறுத்தவரைக்கும் எந்த குழப்பமும் இல்லைங்க. நான் கேட்டேன், சார் நீ வரணும் அப்படியா, டைட்டில் இல்லப்பா சூரியனும் சூரியகாந்த் சார், அப்படி என்னென்ன பண்ண முடியும், கண்டிப்பா வரேன் அப்படின்னாரு. அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன், அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன். இல்லப்பா எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு நான் அந்த புறம் அதை எதுவுமே சொல்லல. கேட்ட உடனே நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்படுறாங்க, அதாவது எனக்கு சந்தோஷம் வரா பாருங்க, அந்த மனசு நான் பாராட்டுறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதன் ஃபர்ஸ்ட் மதிக்கணுங்க. இதுதான் உண்மை. சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றன்னு சொல்லியிருக்காரு தலைவர்களா. பெரியாரும் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு ஆதிக்கவாதிகள் பெரியாரை பேசுறாங்க, அதுவும் வேடிக்கையாக இருக்கு. பரவாயில்ல, ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவில் அத்தனை படைப்பாளிகள் ஒரு சமூக போராளி தான். ஏன்னா சமூகத்தில் ஏதாவது சொல்ல மாட்டோம் தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இந்த படம் வளர நான் தயாரிப்பாளர்கள் ஒரு குறிக்கோள் இருக்கு, அதுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதை பத்தி பேசினா இந்த மாதிரி அசிங்கமாகும், அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. சோ நம்மளால எதையும் முடிவுன்னு சாதிப்போம்னா நான் ஒரு போராளிதான் இன்ன வரைக்கும். அந்த போராட்டங்கள் இருந்துருக்கு. நம்ம நிறைய நலன் செய்யறோம், அந்த நலனை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொருளோட மரியாதை தெரியாத அந்த பொருள் சேர்ந்து என்ன ஆகும், அந்த பொருளுக்கே மரியாதை இருக்காது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை மாறிட்டு இப்போ வந்து நம்மளுடைய மதிப்பவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த படத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர். சார் இல்லைங்க சார், இவர்களெல்லாம் அந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது. கதையை கேட்ட உடனே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்க வீட்டில் தங்கிக்கு இங்கேயே படம் வந்து ஒகேஷன் பார்க்க போட்டு போய் சின்ன குழந்தை மாதிரி வருவார். அவர் பெரிய நல்ல மனிதன், அவர் சுற்றி ஊரே இருக்கு. அவர் நமக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். ஏன்னா அவரு சினிமாவை விரும்புறவர், சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து அந்த இயக்கத்தை ஜெயிச்சிடும் கண்டிப்பா. சோ அதே மாதிரி சச்சின் மாடி அவரின் சொல்லிட்டு சார் நன்றி சார் ப்ளீஸ். சார் தான் படத்துல இதே தயாரிப்பாளர், மிகப்பெரிய சினிமாவை நேசிக்கிறவர். அப்படி நேசிப்பார். கதை கேட்டு படத்தை டபுள் வாசி பார்த்து சிரிச்சு போடுவானவர். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல பாருங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ என்னுடைய மானசீக குரு ஆர் விஜயகுமார் சார், அப்புறம் ராஜ் அழகு பண்ணேன் சார், செல்வ சார், செஞ்சிராமன் சார், சார் சௌந்தரபுரம் சார், எனக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாம ஒருத்தர் பல இக்கட்டான காலகட்டங்களாக எனக்காக தோன்றிட்டு நின்னவர். அதுக்காக அவருக்கு விருப்பம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முரளி சார், அவர் என்ன அஸ்டேட்டர் காலத்துல பார்த்திருக்காரு, அவருக்கு தெரியும் என்னை பத்தி. ஸோ ஒரு போராளியா இருந்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் தேர்தல் சார், நான் உங்களுடைய பேச்செல்லாம் கட்டி இப்ப மிரண்டு போயிட்டு நீங்க ஒரு பேச்சாளர் மாறிட்டீங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்க மாதிரி சினிமா வட்டத்தில் மிகப்பெரிய பேச்சாளர் மாறிட்டீங்க. பேச்சு வந்து அற்புதமா இருக்கு, கருத்துக்களா இருக்கு. அந்த கருத்துக்களை ஆணித்தரமா சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு, அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் எதிர் சார், ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்ல ஜெயிக்கிறது அப்படின்னா எதிர் சார் கத்துக்கலாம். எக்ஸலன்ட் டைரக்டர் எதிர் சார், வெல்கம் சார். ஆனா கூசுரசன ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாள மாறி தனக்குள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை உருவாக்கிட்டான கோசார்களை நான் மனமாக பாராட்டுகிறேன் சார். அப்புறம் ராஜசேகரன் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க தான் நடிக்கிறீங்க சார், சொல்லுங்க சார் நடிச்சிருவாங்க. இல்ல சார் ஏன் எதிர்பார்க்குறீங்க, நீங்க என்ன கொடுக்க சார், நான் நடிக்கிறேன் பாருங்க. அந்த தங்க மனசுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள்.
சரவண சுப்பா சார், நீங்க ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞரை வச்சு நீங்க படம் பண்ணிருக்கீங்க, அஜித் சார் வச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிப்பு, பேச்சாற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக கலைஞரை எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு நான் மிகப்பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன். குறிப்பா இந்த கதையை யோசிக்கும் போது மனசுல பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புக்குட்டி, என்னோட நண்பர் அப்புக்குட்டி எந்திரிங்க, ஒரு மிகப்பெரிய திறமசாலிகள் இந்த படத்துல பொறுப்பட்டிருக்கா சார். அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியும் பாத்தீங்கன்னா குறிப்பா நான் பார்த்திருப்பீங்க. நான் வந்து இந்த படத்துல வடிவில் வச்சுதான் காம்பி ஒரு கட்ட இருப்பேன். தீக்குச்சியா இருக்கட்டும், நெய்க்கானா இருக்கட்டும், அதுவும் யார் பேசுறது நீங்கடா பேசுறது காமெடிலாம் மெகா கிட்டு ஹாலிவுட் நேரில் கலக்கிற ஒரு காமெடி அந்த ப்ரோக்ராம் அதுதான் பண்ணாங்க. அதுல தீக்குச்சியில பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நடிக்க நடிச்சிருக்காரு. நடிச்சு காக்கா சொல்ற கம்பெனி கிளிகிளி இன்னொரு சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு கான்வெஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போறோம், பட்ஜெட்ல பண்ண போறோம் அப்படின்னா அது தரமான படமா இருக்கணும் அப்படின்னா அது ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணா என்னோட குருநாதர் சந்தானபால் சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலைக்கிறாங்க. அந்த படம் பார்க்கலாம், நீங்க அப்படி கலைக்க இருக்கலாம். நீங்க எவ்வளவு காமெடி சொல்லிட்டு கடிச்சிருப்பாங்க, அப்படிதான் பேச விரும்புறேன். இந்த படம் வந்து பாருங்க, நிச்சயமா ஒரு சிரிப்பீங்க. அப்படி ஒரு காமெடியை கொடுத்திருக்கிறது அப்புக்குட்டி சாருக்கும் சந்தானபால் சார் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதையின் நாயகனாக ஸ்ரீஹரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த கதைக்கு வந்து இந்த நாயகனாக ஸ்ரீஹரி இவர் தான். அதன் பிறகு இன்னொரு கதையின் நாயகனாக விக்ரம் சுந்தர். எதிரி விக்ரம் சுந்தர் நீங்க பார்த்துருக்கீங்க. இவங்க எல்லாமே இந்த கதையில வாழ்ந்திருப்பாங்க. எல்லாமே புதுமுகமாக எல்லாமே பெஸ்ட் டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாமே. ஸோ இவர்களாம் இந்த படத்தின் மூலமாக இந்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ரேவதி, இவங்க இந்த படத்தை கேரக்டர் பண்ணிருக்காங்க, ஹீரோனா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆர்டிஸ்ட். நீங்க எல்லாம் சொல்ல தப்பு தப்புன்னு பிடிப்போம், கற்பூரம் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட். உட்காருங்க. மஸ்தான் சார் எந்திரிக்க கொஞ்சம். இன்றைக்கு இவருடைய டான்ஸ் மாஸ்டர் சார். இவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன். நீ சொன்னீங்கன்னா போதும், சிச்சுவேஷன் சொன்னீங்கன்னா போதும், என்ன சார் அவ்வளோச்சி வேலைச்சி அப்படின்னு ஸ்பீட்ல உட்காந்துட்டு கலைக்கு எடுத்துருவாப்ல. நீங்க திரையை பார்த்துருப்பீங்க. சொன்னப்போ டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்த வெல் டேலண்டட் பர்சன் மஸ்தான் சார். உங்களுடைய உழைப்புக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி சார், நன்றி. அப்புறம் கேமராமேன் திருவாரூர் ராஜா, வாங்க. இவர் தான் திருவாரூர் ராஜா. இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்ட உடனேயே வந்து கதையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கும். இந்த படமும் வந்து வேற மாதிரி பண்ணல, ஒரு இயல்பான நீரோட்டமாக பண்ணியிருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய உறுதி இந்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஃபைட் மாஸ்டர் மோகன் ஸ்பீடு மோகன் வாங்கினேன். இவர் வந்து நல்ல ஸ்பீடு மோகன் ஃபைட் மாஸ்டர், ரொம்ப ஸ்பீடு தான் அவர். ஆனால் இப்போதான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஃபைட் பிடிச்சி போகிறேன், இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாரு. இப்போ வந்திருக்காரு, திறமசாலி. இவர்களுடைய ஆதரவுடன் வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்க படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ரீகிரி ஸ்ரீகிரி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஹரி. சூரியன் சூரிய காத்தியும் படத்தில் கதைநாயகன் நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நடிக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸ்ரீஹரியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீஹரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீஹரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாகவே வாய் பேச முடியாது, காது கேட்காது, இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். இந்த படத்தை எங்க தொடங்கணும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தொடங்க. நான் எப்பயும் வந்து சேலஞ்சிங்கான வாழ்ற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங் பார்த்தாச்சு, இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃபோட சொன்னா, பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தான் இந்த படத்தினுடைய ஆணி பேர் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கதான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா நினைக்கவே இல்லை நான். ஏன்னு நமக்கு சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டோமே. என்ன சார், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்தாலும் வர வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்ரீஹரியை பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன். நான் போய் எதுக்குன்னு சொல்லுவேன், வாய் பேச அப்படியே அது புரிஞ்சு டக்குனு எமோஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ செந்திரா சொன்னார், இல்லப்பா இந்த பையன் இப்படி சூப்பராக பண்ணியிருக்கான்,
ஒரு மோகன்லால் மாதிரி பண்றாங்க. வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறது என்னோட ஆசை. நல்லா வருவாரு. இங்க இருக்க அத்தனை ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பாத்துங்கன்னு. எங்க வேணாங்க, என் பிரதர் நான் பாத்துக்கன்னு சொல்லி அப்படிதான் கூட்டு வந்தேன் இந்த படத்துல. உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. விக்ரம் வாங்க. விக்ரம், உங்க 2 வார்த்தை பேசுங்க. இனிய மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேன். மனித இனம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த நூற்றாண்டு, ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை, அந்த மாதிரி எங்கேயோ வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும். நன்றி.